சார், எனக்கு உங்க முன்னாடி இதெல்லாம் சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. அதனால தான் நீங்க தூங்கும்போது சொல்றேன். நீங்க அம்மன் கிட்ட மறுவாக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ வற்புறுத்தி கூப்பிட்டு போகாம இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படியோ ஆயிருக்கும். இப்ப ஏசி ரூம்ல படுத்திருக்கனா, இந்நேரம் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கிற மாதிரி ஆயிருக்கும். என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்லதுமே உங்களால தான் சார். இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, என்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்றது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் என்ன சார் கைமாறு செய்ய போறேன்? என்கிட்ட எதுவுமே இல்லை சார். அன்பு மட்டும்தான். அது மொத்தமா உங்களுக்கு மட்டும்தான். அன்னைக்கு அம்மன் சொன்னது மாதிரி உங்களை அடையிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டம் வேணாலும் படுறதுக்கு தயாரா இருக்கேன் சார். எப்படியாவது அந்த அம்மன் நம்மளை சேர்த்து வச்சிடணும். இதே மாதிரி தினமும் நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்கணும். பூங்குடி, பூங்குடி, சார், பூங்குடி. தூங்கும்போது கூட என்னையே நினைச்சிட்டு இருக்கீங்களா சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் உங்க கனவுல வந்த மாதிரி நீங்களும் என் கனவுல வரணும். என்ன தல, நைட் ஆடி கொஞ்சம் ஓவரோ? பாடி லாங்குவேஜ் சரியில்லையே. என்னடி கிண்டலா சிரிக்கிற? சிரிக்காம ஷாக் அடிச்சது மட்டும் இல்லாம அவகிட்ட அடி வேற வாங்கிட்டு நிக்கிறியே. எனக்காக மாயா ஆண்டி அவளை என்ன திட்டினாங்க. எனக்கு அதுதான் வேணும். அந்த அளவுக்கு உங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கேன். சரி, இப்ப எங்க கிளம்பிட்ட? ஆண்டி கிட்ட மேலும் மேலும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வெயிட் அண்ட் வாட்ச்.
என்ன தீபிகா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டுட்டு இருக்கேன். ஏன் நீ வந்து இதெல்லாம் பண்ணி பேர் வாங்கிடலாம்னு நினைச்சியா? இனிமே உனக்கு கேப்பே கொடுக்க மாட்டேன்டி. தீபிகா, எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு. எதையும் ஒரு முறையோட தான் செய்யணும். ஏய், முதல்ல இடத்த காலி பண்றியா? இல்லன்னா அற விழும். சாமி போட்டோக்கு பூ போடுறதுக்கு ஏதோ 18 வருஷம் தவா இருக்கணும்னு சொன்னாலும் சொல்லுவ போல இருக்கு. நானும் குளிச்சுட்டு சுத்தமா தான் வந்திருக்கேன். நாம சுத்தமா இருந்தா மட்டும் போதுமா? அந்த போட்டோ சுத்தமா இருக்க வேணாம்? என்ன சொல்ற? முதல்ல அந்த போட்டோவை தொட்டு பாரு, எவ்வளவு தூசு இருக்குன்னு. பாத்தியா? அதுக்கு தான் நான் சொன்னேன். அத நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் எல்லாம் தொட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூ வைக்கணும். முதல்ல பூ வச்சுட்டா எப்படி போட்டோவை கழுவ? சரி, அழுக்கா இருந்தா இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன? நீ இதுக்கெல்லாம் அலுப்பு படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். குடு, நான் கழுவி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வீண் வம்பு பண்ணாம குடு, நான் கழுவி தரேன். அதுக்கப்புறமா நீ பூ வச்சு நல்ல பேர் எடுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ. ஐயோ, தயவு செஞ்சு குடு. சாமி விஷயத்துல எல்லாம் விளையாடாத, குடு. ஏய், குடு. தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சாமி விஷயத்துல என்கிட்ட போட்டி போட்டுட்டு இருக்காத. போ. சொன்னா கேளு தீபிகா, குடு. ஏய், விடு. தீபிகா, குடு தீபிகா, சொல்றேன்ல. விடுடி, கொடுக்க முடியாது. சரி, நீயே தொடச்சுக்கோ. ஏய், என்ன பண்ற நீ தீபிகா? ஐயோ, ஐயோ, என்ன இது? வெள்ளிக்கிழமை அதுவுமா? யார் இந்த போட்டோ போட்டு உடைச்சது? என்ன ஆண்டி, என்கிட்ட கோவப்படுறீங்க? எப்படி கீழே விழுந்துச்சு? கை தவறி போட்டியா? அப்படியே கை தவறி விழுந்திருந்தா கூட மனசு ஏதோ சமாதானம் அடைஞ்சிருக்குமே ஆண்டி. அப்புறம் என்ன ஆச்சு? இந்த வீட்ல இப்படி ஆகாத வேலையெல்லாம் யார் பாப்பா? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணல மேடம். ஏய், பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னடி இல்லங்கற? இது ஆண்டி சும்மா விட்டாலும் சாமி உன்னை சும்மா விடாது. நானும் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இவ என்ன பண்ணா தீபி? வெள்ளிக்கிழமையாச்சேன்னு பூஜை பண்ணலான்னு வந்தேன். போட்டோ எல்லாம் தூசியா இருந்துச்சு. சரி, அதை கழுவி வைக்கலான்னு எடுத்தேன். இவ உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே பூ வச்சா போதும்னு சொன்னான். நான் சொன்னேன், இல்ல கழுவி பொட்டு வச்சுட்டு அப்புறமா பூ வைக்கலான்னு சொன்னேன். இவ கேட்கவே இல்ல. என் பேர்லயே பூ இருக்கு, அது பத்தாதா அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து அந்த போட்டோவை இழுத்தா. ஐயோ தீபிகா, இப்படி பூஜை ரூம் முன்னாடி நின்னுகிட்டு பொய் மேல பொய் சொல்றியே, இதெல்லாம் உனக்கே எடுக்குமா? குத்தம் பண்ற மனசுதான் குறுகுறுக்க செய்யும். நான் கழுவி தரேன், நீ வேணும்னா பூவைன்னு கூட சொல்லிட்டேன். ஆனா இவ கேட்கவே இல்ல. என் கூட சண்டைக்கு நின்னு போட்டோவை அப்படியே இழுத்தா. அது அப்படியே தவறி கீழே விழுந்துருச்சு ஆண்டி. மேடம், சத்தியமா இவ சொல்றதெல்லாம் பொய். அடச்சே, பொய் சத்தியம் பண்றது, போலீஸ் சர்டிபிகேட் கொடுக்கறதெல்லாம் உன் வேலை. தீபிகா அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. ஏன்னா அவ குடும்பம் அப்படி. ஐயோ, உன்னை யாருடைய பூஜை ரூம்க்கெல்லாம் வர சொன்னது? உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்னோட தகுதி எனக்கு தெரியும் மேடம். அதனாலதான் நான் உண்மையை சொன்னா கூட உங்களுக்கு புரியல. பாத்தீங்களா ஆண்டி, உங்களையே எப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்கான்னு? செய்யறதையும் செஞ்சுட்டு எதிர்த்தாடி பேசுற?
இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். உன்னை தலையில தூக்கி வச்சு இந்த வீட்ல ஆடுறது அவன் மட்டும்தான். உன் ஆட்டம் பாட்டதெல்லாம் அந்த ரூமோட வச்சுக்கோ, இல்ல நாளை பகுந்துருவேன். ஆண்டி நீங்க எதுவும் டென்ஷன் ஆக வேண்டியதில்ல. நீங்க போங்க, நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கண்ணாடி சில்லு உன் கைய கால கிழிச்சிட போகுது. இதெல்லாம் வேற யாரையாவது விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரம் இவளை துரத்திட்டு இந்த வீட்டையே க்ளீன் பண்ணி தரேன். பாத்தியா, முறையெல்லாம் பேசாத. அற விழுன்னு சொன்னேனே, கேட்டியா? செம்ம அறல்ல, சும்மா அப்படியே பொறிக்கலங்கி போன மாதிரி ஆயிடுச்சுல. ஆயிருக்கும். சத்தத்தை கேட்ட எனக்கே ஆடி போச்சுன்னா அடிப்பட்ட உனக்கு எப்படி இருந்திருக்கும்? நேத்து என் மேல கை வச்சதுக்கு இந்த அற போதுமா, இல்ல இன்னும் ஏதாச்சும் வேணுமா? ஹலோ, குட் மார்னிங். சே, உனக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிடணும் பார்த்தேன். எங்க முடியல, தூங்கிட்டேன். என்ன பூங்குடி, நீ வந்த உடனே காஃபி தருவேன்னு நினைச்சேன். டேபிள் மேல இருக்கு சார். ஏன், நானே தான் எடுத்துக்கணுமா? நீ எடுத்து தர மாட்டியா? இல்ல சார், நீங்களே எடுத்துப்பீங்கன்னு நினைச்சேன். நானே எடுத்து குடிக்கலாம் தான், ஆனா அதுல ஒரு சின்ன ரீசன் இருக்கு. நான் தூங்கும்போது நைட்டு உன் முகத்தை பார்த்துட்டே தான் தூங்கினேன். அப்புறம் இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உன் முகத்தை பார்த்துட்டு தான் இந்த ரூமை விட்டே வெளியே வரலான்னு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காஃபியை நீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா ஒரு அடிஷ்னல் சந்தோஷம். சரி சார். ஆமா, ஏன் முகத்தை சைடாக வச்சுக்கிற? ஒழுங்காக முகத்தை காட்டவே மாட்டேங்கிறீ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். காஃபி எப்படி இருக்கு சார்? மறுபடியும் முகத்தை பார்த்து கேட்க மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார், நீங்கள் கீழே வந்து சாப்பிடுங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு தானே, இரு நானும் வரேன். இல்லை சார், நீங்கள் வர வேண்டாம். ஆமா, ஏன் இப்படி பட்டும் படம் பேசுற? என்னாச்சு? சரி, இப்படி திரும்ப. யார் அடிச்சது? ஐயோ, யாரும் அடிக்கல சார். அப்புறம் எப்படி உன் கண்ணை செவந்துச்சு? அது அடி வாங்கினதெல்லாம் இல்லை சார், அலர்ஜி. இது அலர்ஜியா? யார்கிட்ட கதை விடுற? நேற்று தூங்கும்போது உன் கண்ணை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கரெக்டு தான் சார். தூக்கத்தில் ஏதோ பூச்சி கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ பூச்சி கடிச்சதா? பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. யாரோ ஒன்று அடிச்ச மாதிரி தெரியுது. கைரேகெல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு. சார், தயவு செஞ்சு நம்புங்க, இதுதான் உண்மை. சரி, நீ சொல்றதுதான் உண்மைனா அப்ப என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. பண்ணு, சத்தியம் பண்ணு. பண்ணு பண்ணு. வேணாம் சார். பண்ணு. சொல்லு, யார் அடிச்சாங்க? எதுக்காக அடிச்சாங்க? நான் வீட்டுல இருக்கும்போது உன் மேல கைய வச்சிருக்காங்கண்ணா?
நீ சொல்லனாலும் பரவாயில்ல, நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் உன்னை அடிச்சது யாருன்னு. இல்ல சார், வேணாம் சார். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அத பிரச்சனையாக்க வேணாம் சார். நீ எனக்காக இவ்வளவு தூரம் பொறுத்து போகும்போது நான் இதை பிரச்சனையாக்கியே தான் திருவேன். இல்லைன்னா நீ என்னை நம்பி வந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. வா. இல்ல சார், வேணாம் சார். வா. சார் வேணாம் நீ சார். பேசாம வா. சார் யார் பூங்கொடி அடிச்சது? ஏய், எதுக்காக பூங்கொடி அடிச்ச? அவ கண்ணத்துல பாரு எவ்வளவு தடம் பதிஞ்சிருக்குன்னு. நான் அடிச்சிருந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கும். ஏன் அடி வாங்கினவ என்ன பேச தெரியாத பாப்பாவா? இல்ல பேசினா அவ வாயில இருந்து அப்படியே முத்ததா விழுந்துருமா? ஏய், உன்னை தவிர இப்படி ஒரு வேலைய யாரும் பண்ண மாட்டாங்க. மரியாதையா சொல்லு, ஏன் அடிச்ச? டேய், ஏன்டா தீபிகாவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, நீங்க இதுல தலையிடாதீங்க. இவ பூங்கொடி அடிக்கலனா வேற யாரு பூங்கொடி தைரியம் அடிக்க முடியும்? அடிக்க முடியாத அளவுக்கு அவன பெரிய இவளா? நான் தாண்டா அடிச்சேன். எதுக்காக அடிச்சீங்க நீங்க? உங்க வீட்ல வந்து தங்கனா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அப்போ அவ இஷ்டத்துக்கு இந்த வீட்ல என்ன வேணாலும் செய்வாளா? அவ குடும்ப பொண்ணு மாதிரியா நடந்துக்கிறா? ஆ, ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி இல்லாம வேற எப்படி நடந்துக்கிறா? அம்மா, இந்த வீட்ல இருக்கிற மத்த பொம்பளைங்களை விட அவ டிசிப்ளினா தான் இருக்கா. ஏமா நிறுத்திட்ட? அடிக்க வேண்டியது தானே? உனக்கு நம்ம தான் பெரிய மகாராணி நினைப்பு. நம்ம யார வேணா அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மள யாரு கேள்வி கேட்க போறாங்க? அப்படிதானே? சார், இதுக்கு தான் சார் நான் வேணான்னு சொன்னேன். என்னால உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வேணாம் சார். தயவு செஞ்சு நீங்க எதுவுமே பேச வேணாம் சார். ஏய், வாய மூடு. ரூமுக்குள்ள நல்ல சாவி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு இப்ப அப்பாவி மாதிரி பேசுறியா? மா, யாரு சாவி கொடுத்து கூட்டிட்டு வந்தா? அப்படி சாவி கொடுத்து கூட்டிட்டு வரவளா இருந்தா அப்பவே அடிச்சது யாருன்னு சொல்லிருப்பா. நான் கேட்டதுக்கு அடிச்சது யாருன்னு கூட சொல்லல, அலர்ஜின்னு சொல்லி சமாளிச்சா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவளையே அடிச்ச அது சொல்லு. வீட்ல வெள்ளிக்கிழமையும் அதுவுமா சாமி போட்டோவை போட்டு உடைச்சிருக்கா. அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதுவும் தீபிகாவோட சண்டை போட்டுட்டு. அடிச்சதோட நிறுத்தினேன்னு சந்தோஷப்படு. இல்ல எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு. ஏமா, போட்டோ கீழே விழுறது ஒரு சாதாரணமான விஷயம். யாராவது வேணும்னே சாமி போட்டோ கீழே போடுவாங்களா? எனது சாமி போட்டோ கீழே விழுந்தது உனக்கு சாதாரண விஷயமா போச்சா? ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவ மாதிரியா பேசுற? வெள்ளிக்கிழமை அதுவுமா சாமி போட்டோ கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அத பார்த்துட்டு இவளை என் மடியில கிடத்தி வச்சு தாளாட்டணுமா? அதான் விட்ட ஒண்ணு. ஓ, அப்போ வெள்ளிக்கிழமை சாமி போட்டோ உடைச்சவங்கள அடிக்கணும். அப்படி அடிச்சா யாரும் கேள்வி கேட்க கூடாது, அப்படித்தானே? ஆமாண்டா. ஓ, அந்த போட்டோ கொடு.